அழுத்தமா போனோம். அப்ப நம்முடைய சிறையிருப்ப கர்த்தர் எப்படி வைக்கிறாரு? ஒரு அழுத்தமான பகுதி. எப்பொழுதுமே அழுத்தம் எப்போ வரும்? அழுத்தமான காயம் வந்தாதான் அழுத்தமான தழும்புகள் வெளியே தெரியும். அப்ப இந்த தழும்புகளை பார்க்கும் போதெல்லாம் சிறையிருப்பை நீ நினைப்பாய். அந்த தழும்புகள் வருகிற வரைக்கும் உன் ரணம், உன் காயம் அழுத்தமா இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? மறக்க முடியாது. சில பிரச்சனைகளை ஈஸியா மறந்துடுவீங்க, சில பிரச்சனைகளை மறக்கவே முடியாது. ஈஸியா மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு ரணம். அது தோண்டி, கையை தோண்டி காயத்தை ஏற்படுத்தி காயத்தையும் கட்டுகிறார். மோசமான ஆளு. காயத்தை ஏற்படுத்துகிறவரும் அவர், காயம் கட்டுகிறவரும் அவர். டாக்டர் வேலையும் செய்யறாரு, குத்தியும் கொலை பண்றாரு, ரெண்டையும் ஒண்ணு போல செய்யறாரு. இது ஒரு சிறையிருப்பு. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு காயத்தை